சில வருஷங்களுக்கு முன்னால் நான் என் குழந்தைகளோடைய ஹஸ்பண்டோடையும் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை சேவிக்கிறதுக்காக சோழங்கிபுரம் போயிருந்தேன். ஆற்றுல பண்ணுற பலகாரங்கள், ஆற்றுல பண்ணுற புளியோரை தஞ்சனம் இது போல் தான் சாப்பிட்றது வழக்கம். ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அதனால் புளியோதரை, அப்புறம் வந்து வத்தல் வடை எல்லாம் பொரித்து எல்லாத்துக்கும் கையில் நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தை அது முட்டைக்கிட்ட அடிச்சுட்டு காது குத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு நல்லா பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு மனசு நிம்மதியாகிடுது. அடுத்தது வயிற்று பெருமாள் தானே, சரின்னு பொட்டலத்தை எடுத்து வச்சு நாங்கள் உட்காந்துக்கிறோம். அப்போது ஒரு வயசானவர், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா அப்படின்னு வாய் திறந்து கேட்டார். இன்னும் எங்கள் ஆத்துக்காரந்து உட்காந்துக்கோங்க, உங்களுக்கும் கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொன்னார். இல்லை, என்னோடய ஒய்ஃப் வந்திருக்கா, என் குழந்தைகள்லாம் வந்திருக்கு, நாங்கள் எடுத்துன்னு வந்தோம் பலகாரம், குரங்குகள் பிடிங்கின்னு கொடுத்து வேறு வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு, அதனால என்ன இது எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு எங்கள் ஆத்துக்கார் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டாரா. அவர் எடுத்துன்னு போயிட்டு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டோம், அதனால் நீங்கள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், இதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்க ஆத்துக்கானான்னு அந்த புளியோரை பொருளத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம். கொஞ்சம் போகிற வத்தல் மட்டும் குழந்தைகளுக்கு வடிக்கிறதுக்கு வச்சுருந்தோம். அதை எடுத்துன்னு போயிட்டு எங்களுக்கும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது ஆச்சாரம், அந்த கோவில் போயிட்டு அன்றைக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம ஏதாவது கீழே போய் ஏதோ ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கலாம், பரவாயில்ல, பகவானுக்கு தான் சித்தம்னா என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்கு ஒன்றா வாங்கி கொடுத்துக்கலாம், நம்ம ஆற்றுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச ஒருத்தர் ஓடி வந்து நடுத்தர வயசு உடையவர். அவர் கையில் பெரிய ஒரு கேரியர், அந்த கேரியரில் மேலே வாழையில் சொருகி இருந்தது. தப்பாக நினச்சிக்காதுங்கோ, நாங்கள் எங்கள் மச்சினர் குடும்பத்தில் இருக்கிற வளைய வர சொல்லியிருந்தோம், அவளுக்கு சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டோம். எடுத்துன்னு அந்த சாத்தை அப்படியே எடுத்துன்னு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி எடுத்துன்னு இப்போ நாங்களாம் சாப்பிட்டாச்சு, ஒரு கேரியரோடு அப்படியே மீந்து போச்சு. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரியல, கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேளை இங்கே நடந்ததெல்லாம் பார்த்தே இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் இன்னும் வேண்டாம், சொல்கிறேன், எங்களுக்கு பசியே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அப்போ அவர் சொன்னார், தயவு செஞ்சு சாப்பிடுங்க, இதில் பருப்பு, மோர் குழம்பு, அவியல், வத்தல், வடை, அதுக்கப்புறம் வந்து நல்ல இது நம்படவா தலைக்கு தான், நல்லா சமாஷணம் பண்ணின்ற தலைக்கு தான் இது, நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது, நானும் பிராமின் தான். இல்லை அதுக்கெல்லாம் லவர் தப்பாக நினச்சிக்க போகிறேன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு சாப்பிடுங்கோ. என்னை திருப்பி அப்படியே எடுத்துன்னு போகிறதுக்கு மனசாகலை. அவள் ஏன் வரலன்னு தெரியல, அதுக்கு போய் விசாரிச்சு பண்ண தெரியும், தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு கொடுத்து, எனக்கும் என் குழந்தைகளுக்கும் அன்றைக்கி எப்படி இருந்திருக்கோம் யோஜனை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் வடை பாயசத்தோட சாப்பாடு, வாழை இலையோட. எங்கள் ஆத்துக்கார் என்னை பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன். பகவான் சித்தம், நாம் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு பகவான் கொடுப்பேர். சாப்பிடு ஜம்மாய் அப்படின்னு எங்கள் ஆத்துக்கார். சரி வாழையில் எடுத்து வச்சு குழந்தைகளுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டு, அப்புறம் தப்பாக நினச்சிக்காதுங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுத்தது வந்து ஒரு சந்தோஷம்தான், ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னார். அதுபடி எங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு புளியோரை மற்றவளுக்கு கொடுத்துட்டோம், நாங்கள் பசியோடு இருக்கோன்னு தெரிஞ்சுட்டு அவர் அதை கொண்டு கொடுக்கல. அப்போ அது எப்படி எங்களுக்கு அவ்வளோ சாப்பாடும் எங்களுக்கு அப்படி வந்து சேர்ந்தது. இது எதேச்சியாக நடந்த ஒரு நிகழ்ச்சி கிடையாது.
நாம் எப்போ மற்றவ பசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த நிமிஷமே பகவான் உனக்கு பசிக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை நினைக்கிறேன்னுடைய அர்த்தம் தானே இது. உங்களுக்கெல்லாம் அது எப்படி தோன்றது? எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கு அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் அவளை கூப்பிட்டு அட்ரஸை வாங்கி வச்சுட்டு அவளுக்கு ஒரு நாள் விருந்து வச்சு அனுப்பிச்சோன்னாங்க. நம்ம யாரோ இன்னமும் எங்களுக்கு தெரிஞ்சவல்ல, சாப்பாடு குத்தத்தினால ஃப்ரெண்டான ஒரு பேர் கேட்டு வச்சுட்டு ஃபோன் நம்பர் கேட்டு வச்சுட்டு கண்டிப்பாக அவசியம் வரணும்னு சொல்லி இந்த மாதிரி நடந்தது. புளியோதரை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஒரு வயசானவர் கேட்டு